பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு. ஒன்னு ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு முத்தலாக் சம்பந்தப்பட்டது. அது ஏற்கனவே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். இஸ்லாத்துல முத்தலாக் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எனக்கும் தெரியும். அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முத்தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம் பரவலாக நிறைவேற்றப்படுவது இல்லை. இந்த தலாக் முத்தலாக் விஷயம், தலாக்குங்கிறது என்ன, ரெண்டு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். அதாவது முதல்ல தலாக்கு என்பது அது ஏதோ இருக்குது இருந்துட்டு போகணும்னு நினைக்க கூடாது. சரியான நேர்மையான பார்வையில் உள்ளவர்களாக இருந்தால் விவாகரத்து என்பதை லேசாக்குவதற்கு எல்லாரும் பாடுபடணும். தலாக்கு என்பது, விவாகம் என்பது எளிதாக ரத்து செய்யப்படக்கூடியதாக இருந்தால்தான் அது நாட்டுக்கு சமுதாயத்துக்கு நல்லது. முதல் நீங்க விளங்கிக்கணும். எப்படி, இப்ப ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்கல, இவன் விவாகரத்து வாங்குறதுக்காக வேண்டி எங்க போகணும், இப்ப நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் மனு செய்து அதுக்கு செலவு பண்ணி வழக்கு நடத்தணும். 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த வழக்கு இழுத்து அப்புறமேல விவாகரத்து செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பான். இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அதுக்குரிய காரணத்தை, ஒழுங்கான காரணம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவான். இவன் ஒழுங்கான காரணம் சொல்றதுக்காக என்ன பண்ணுவான், என் மனைவி நடத்த கட்டவள் அப்படிமா, அப்பதான் கிடைக்கும். இன்னொருத்தன் தீர்மானம், நல்ல பொம்பளையா இருந்த வேற எதை பிடிக்காம இருந்திருக்கேன், விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி பெண்கள் மேல பழி சுமத்தக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லது என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ஸ்டவ் அடிக்குது பாருங்க, ரொம்ப முக்கியமான விவகாரம் நான் சொல்லக்கூடியது. நாட்டில் ஸ்டவ் அடித்து பெண்கள் சாகுறாங்க இல்லையா, அது சம்பந்தமா பேப்பர்கள்ல செய்தி வருதா இல்லையா, பாராளுமன்றம் வரைக்கும் பேசுறாங்கல்ல. ஸ்டவ் அடிக்கிறவனுடைய மர்மம் என்ன, மனைவியை பிடிக்கல என்ற உடனே கோர்ட்டுக்கு போய் ரத்து பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், ஈஸியான வேலை, ஸ்டவ் அடிச்சுட்டு போகுது. 1 லிட்டர் தானே தேவை, ஊத்தி விட்டு ஒரு தீக்குச்சி தானங்க முடிஞ்சு வச்சுக்க. சமைக்கும் போது ஸ்டவ் அடிச்சு எடுத்து போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்குத்தான் ஸ்டவ் இந்த நாட்டில் வெடிக்கிறதே தவிர ஸ்டவ் அடித்து யாரும் சாகுறது கிடையாது. அப்ப இந்த விவாகரத்து என்பது பெண்ணுக்கு கஷ்டமா இருக்குன்னு வைங்க, அவ என்ன பண்ணுவா, ஆம்பளை இப்படி பண்ணி போடுவான், ஸ்டவ் அடிச்சு சாவடிச்சு போடுவான். இல்லன்னா பெண் மீது அவதூறு சொல்லியே விவாகரத்து தீர்ப்பு வாங்கிட்டு வருவான். இல்லன்னா பேருக்கு இருந்து கடின்னு சொல்லி அப்பாடிச்சுட்டு போயிடுவான். இது நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். அல்லது அவளுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவ விவாகரத்து வாங்குறது கஷ்டமா இருக்குன்னு வைங்க, அவ என்ன பண்ணுவான், அமி கிழவி அவளுக்கு. அல்லது சாப்பாட்டுல ஒரு மாத்திரை, அவ்வளவுதான், ஒரு 4 மாத்திரை கூட போட்டா முடிஞ்சு போச்சு. அது எத்தனை வீடுகள்ல படிக்கிறோமே, திடீர்னு படுத்தார காலில் காணாம, அதெல்லாம் இயற்கை மாறணும், எல்லாம் இயற்கை நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கிடையாது. இயற்கை எப்படி ஸ்டவ் அடிப்பது எல்லாம் ஸ்டவ் அடிப்பது இல்லையோ, திடகாத்திரமா இருந்து பொறுத்து காலையில பணமாகறான்னு சொன்னா எல்லாம் அப்படிப்பட்டது இல்லை. அது என்னமோ இருக்கும். அதுல பாதியோ ஒரு 75% வேறு மாதிரியாக இருக்கு. 1-2 வெளியே தெரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் நல்லா படுத்துறப்ப காலையில ஆளு எந்திரிக்க மாட்டான். ஏன், இவங்கிட்ட ஆண்மை இருக்காது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் கொடுத்தீங்க, அவளுக்கு ஆசை உணர்ச்சிகள்லாம் இருக்குது, விவாகரத்தை கஷ்டமாக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு முடிஞ்சு நான் முடிஞ்சு வச்சுக்காத முடிச்சிடறா, நறுத்து வரைக்கும் நடக்க சில பகுதி இல்லை, பேப்பர்ல போடுறான், தமாசு மாதிரி எழுதிட்டு போடுறான் செய்தியை. அப்ப அதாவது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிடிக்கலன்னா ஒதுங்கிட்டு போங்கடா. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு கல்யாணம் பண்ணி போய் என்ன பிரிக்க முடியாத பந்தமா, சந்தோஷமா இருக்கிறது தான் குடும்ப வாழ்க்கை. உன்னால அவளை சந்தோஷப்படுத்த முடியலையா, அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியலையா, போங்கள பிரிஞ்சு போங்கள, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போங்களா. இப்ப என்ன இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒத்துக்கிற மாட்டேங்குது. விவாகரத்து என்பது இஸ்லாத்துல 2 சைட்லயும் உண்டு. பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, தெரிஞ்சாலும் பயன்படுத்துறது இல்ல. ஒரு சைட்ல இருந்தா நீங்க பாரபட்சம். இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, விவாகத்து ரத்தம் கஷ்டமாக்கினால் அதுல இருந்து விடுபடுவதற்கு வேற வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் சைக்காலஜி. விவாகத்தை ரத்து செய்யறதை கஷ்டமாக்கினா கொலைதான் பண்ணுவான். அவனும் பண்ணுவான், அவனும் பண்ணுவான். அவன் கோர்ட்ல என்ன செய்யறது தெரியுமா, ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருக்கு, இவன் போடிங்க ஆம்பளை இல்லைங்கன்றான். அப்பதான் விவாகரத்துக்கு தீர்ப்பு கிடைக்கும். அப்புறம் இன்னொருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டான், வேற ஒரு பொண்ணு இவனுக்கு கிடைக்கும். இவன் நடத்த கட்ட வேண்டுவான், அவன் ஆண்மையற்ற வேண்டுவான். இப்படி எல்லாம் ஏன் போட்டு பிடிக்கலையா போட்டு காரணத்தை விசாரிச்சுக்கிட்டு விட்டு தள்ள இல்லாட்டி விசாரணை நடக்கும். இல்லைன்னா பேருக்கு மனைவியும்பா, பேருக்கு புருஷன்பா, அவனுக்கு கள்ளக்காதலும் இவனுக்கு கள்ளக்காதலும் இருக்கும். இதெல்லாம் நடக்க போகுது நாட்டில். சந்தோஷமா இருக்க முடியுதா, இருங்க.
அழகா தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு வேண்டிய இன்னொரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறங்க. இதை இஸ்லாம் சொல்லுது. அதுல நல்லா விளைக்கிறது, விவாகரத்து என்பது தலாக் என்ற விவாகரத்து உரிமை ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் இருக்கிறது. நல்ல ஆபத்து வச்சுக்கணும். நபிகள் நாயகம் அவர்கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிதான் கூப்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை, அவருடைய நடவடிக்கையிலும் நான் குறை காணவில்லை. ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நல்ல குணம்லாம் இருக்கு, இந்த பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த ஆண் மேல இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இவர் நான் வாழ்க்கை நடத்தி இதுல அவர் ஒழுங்கா நடக்க முடியாம போய் நான் ஒரு தப்பு தண்டாவா நடந்து அப்படி ஆயிரணும்னு பயமா இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணு குணத்துல கூட சொல்லல. என் புருஷன் அழகான குணம் உள்ளவர், ஆனால் அவரோட நான் வாழ்க்கை நடத்தினா நான் வந்து கெட்டு போயிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மகர் வாங்கினீல, மகர் ஒரு தோட்டத்தையே மகளா வாங்கியிருக்காரு, அந்த பெண் வாங்கியிருக்கிறாங்க. மகர் என்று நீ ஒரு தொகையை வாங்கினீல, ஆமா, ஓன் சைட்ல இருந்து கேட்கறதுனால அது திருப்பி கொடுத்துரு. திருப்பி கொடுத்துடுறேன், அதுக்கு மேல வேண்டாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த அம்மா. திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறேன்னு முடிச்சுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப திருமணத்தை வந்து இவங்க மகர் வந்து வாங்கினாங்க இல்ல, அதை திருப்பி கொடுத்துட்டு அப்பவே ரத்து செய்து விடுவது எந்த காரணத்தையும் விரிவா விசாரிக்கவே இல்லை, உடனே ரத்து செய்யறாங்க. இது நபிகள் நாயகம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. அந்த அடிப்படையில் விவாகரத்து என்பது இப்படி லேசாக இருக்கணும். அது மாதிரி ஆண்களுக்கும் நீ வந்து விவாகரத்து, ஆண்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இவங்க கோபம் அதிகமா விழுவான் சுபாவத்திலேயே. அதனால இவன் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டு உணருவான். கும்பல அவசரப்பட்டு முடிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அதனால அவளுக்கு 3 சான்ஸ் கொடுக்கல. இவனுக்கு என்ன பண்ணிருக்கு இஸ்லாம்னு கேட்டா, எப்படியாவது என்ன பாதிப்பு பெண்களுக்கு தான், அவசரப்பட்டு தலாக்குன்றுவான், மறுபடியும் சேர்ந்து வாழ்வது நினைக்குவான். அதனால ஒரு 3 டைம் கொடுக்குது இஸ்லாம். எப்படி 3 டைம் கொடுக்குது? முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா, அவளுக்கு வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. தலாக்கு சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துல விவாகரத்தை பற்றி குர்ஆன் வசனம் வரிசையா சொல்லிட்டு இருக்குது. தம்பதிகளுக்கு மத்தியிலே ஒரு குழப்பம், பிரச்சனை, பூசல் ஏற்படுமானால் அது என்ன செய்யுங்க? முதல்ல உடனே வந்து அந்த 2 பேரை விட்டுட்டு 3வது ஒரு ஆளை அனுப்பி பேசுங்க, அவர்கள் பேசி அவர்களுக்கு அறிவுரை சொல்லட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா பிரிஞ்சுக்கிறீங்க, படுக்கையிலிருந்து விலகுங்கள்னா தற்காலிகமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம பிரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த கசப்பு நீங்களே சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? விவாகரத்து பண்ணிக்கிறீங்க. அப்படி விவாகரத்து 3 டைம் பண்ண சொல்லலாம். ஒரே தடவையில தலாக் தலாக் தலாக்னு சொன்னாலும் அது ஊர் தலாக்கு தான் இஸ்லாத்துல. ஊர் தடவை விவாகரத்து பண்ணிட்டான். இது மாதிரி இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்கு. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு திரும்ப சேர்ந்து வாழ்றாருன்னா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு தடவை கொஞ்ச நாளைக்கு பிறகு விவாகரத்து பண்றேங்கிறான், அப்புறம் சேர்ந்து வாழ நினைக்க சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு சேர்ந்து வாழ நினைக்கிறான், சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். 3வது தடவை சொல்லிட்டாலும் சேர்ந்து வாழ முடியாது. இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இதுல எந்த வகையிலையும் பெண்களுக்கு கொடுமை நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, சரி இப்படி ஒரு விவாகரத்தை வேணாம், எடுத்துருவோம். இந்த ஸ்டவ் அடிக்கிறத எப்படி தடுப்பீங்க? இந்த நெருக்கையை எப்படி தடுப்பீங்க? இந்த விஷத்தை வச்சு கொள்றதை எப்படி தடுப்பீங்க? அம்மிக்கிழமையை போட்டு கொள்றதை எப்படி தடுப்பீங்க? விவாகரத்து பண்ணாமலே அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு, பொண்டாட்டின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு, சின்ன வீடு வச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்றான், அதை எப்படி தடுப்பீங்க? மூடியாடி ஒரு போடா, 2 பேரும் வேற வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம்ல. இது என்ன பிரிக்க முடியாத பந்தமா? இது நீங்களா என்ன அண்ணன் தம்பி மாதிரி, அப்ப மக மாதிரியான உறவா இது? அவ யார நீ யாரோ சேர்ந்தீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்க முடியல போங்கள, இப்படி சொல்லுது இஸ்லாம். அதனால இந்த ஸ்டவ் அடிக்கிற மரணங்கள் வந்து தடுக்கப்படணும்னு சொன்னா விவாகத்தை யாரு செய்யறாங்களோ அவர்களே ரத்து செய்யட்டும். விவாகம் செய்யும் போது நீதிமன்றத்தில் போய் நாங்க அனுமதி கேட்டு பண்றதில்லை. ரத்து செய்யற அதிகாரம் அவங்க கையில இருக்கட்டும். இது நாட்டுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் தலாக்கை பற்றி பெண்கள் புரியல. பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குங்கிற நிறைய பெண்களுக்கு தெரியாது. அதை இது மாதிரி சபைகள் மூலமாக நாங்க சொல்லித் தர்றோம். ஆண்கள் என்ன செய்யல, அவங்களுக்கு இந்த முத்தலாக்கு விஷயம் தெளிவாக விளங்கவில்லை. இது மாதிரி சபைகள் மூலமாக, வேற அவைகள் மூலமாக இப்ப கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் தலாக்குடைய விவகாரம்.